பிரெக்னன்சி டைம்ல வர ஈறுநோய் தொந்தரவு வராம எப்படி பிரிவென்ட் பண்ணலாங்கிறத பத்தியும், ஒருவேளை வந்துட்டா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிறத பத்தியும் இந்த வீடியோல சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. மாமா இது வெஜ்ஜம் இல்ல மாமா, அப்புறம்? சத்து டானிக். தாமரை இதை குடிச்சா குழந்தை நல்ல பூச்சிட்டிக்கா வளரும். பிரெக்னன்சி டைம்ல ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ் லெவல் ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங்கா இருக்கனால தான் ஈறு தொந்தரவுகள் வருது. அதாவது ஈறு வீக்கம், வலி, ஈறுல இருந்து ரத்தம் வர்றது, இல்லைன்னா ஈர்க்கட்டிகள் ஏற்படுறது. இது மட்டும் இல்லாம வாயில இருக்க பாக்டீரியா ரத்தத்துல கலந்து குழந்தைங்க ப்ரீடம் லோ பர்த் வெயிட்டா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது குறை பிரசவமா இல்ல குறைந்த எடையோட பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா, மார்னிங் அண்ட் நைட் 2 நேரமும் ப்ரஷ் பண்ணுங்க. ஒரு தடவையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாயை நல்லா ரின்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, இந்த பிரச்சனை வந்துடுச்சு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்கன்னா, டென்டிஸ்ட் கிட்ட போய் சிம்பிளா ஸ்கேலிங் பண்றதுனால இந்த தொந்தரவுகள் சரியாயிடும். பிரெக்னன்சி டைம்ல 4th, 5th அண்ட் 6th மந்த்ல டென்டல் ட்ரீட்மெண்ட் சேஃபா பண்ணிக்கலாம். இந்த தொந்தரவெல்லாம் டோட்டல் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ற மாதிரி இருந்தா, பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டென்டிஸ்ட்டை பார்த்து பற்கள்ல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிக்கோங்க.